அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு களம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் இதில் சிந்திக்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், வடமராட்சி கிழக்கில் உள்ள நாகர்கோவில் பிரதேசத்தில் கடந்த பல வருடங்களாக ஆரம்பிக்கப்பட்ட அரசாங்க வீட்டுத் திட்டங்கள் பல இன்னும் முழுமையடையாமல் இருக்கின்றன. இதற்கான முக்கிய காரணங்களில் அரசாங்க மாற்றங்களையும் கொள்கை முன்னுரிமை மாற்றத்தையும் போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாமையையும் நிர்வாக தாமதங்களையும் நாம் குறிப்பிட முடியும். இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய நாகர்கோவில் வட்டார உறுப்பினர் அன்பு அவர்களிடம் நாங்கள் வினவிய போது பின்வருமாறு கருத்து தெரிவித்தார். நாங்கள் இது சம்பந்தமாக மீண்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியினுடைய கௌரவ மதிப்புக்குரிய ஏச்சந்திரமுத்து ரஜீவன் எம்பி அவர்களோடு நாங்கள் டிசிசி மீட்டிங், அதாவது வடமாநில டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக அதை இதற்கான தீர்வுகளை நாங்கள் தயாராகிறோம். பல வருடங்களாக வடமராட்சி கிழக்கிலே நாகர்கோவில் பிரதேசத்தில் அபாய வெளியேற்று பாதை, குறிப்பாக நாகர்கோவில் எழுதுமட்டுவாழ் வீதியானது நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் இருந்து தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் அந்த வீதிகளுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு வேலைகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஆனாலும் வீதிகள் முழுமையாக புனரமைக்கப்படாமல் பாலங்களோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாகவும் நாங்கள் கேள்வி எழுப்பிய வேளை, நாங்கள் தேசிய மக்கள் சக்தி முழுமையாக இந்த வீதிக்கான ஒரு சரியான பாதையை போடுவதற்காக நாங்கள் முடிந்தளவு நான் இது சம்பந்தமாக தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இப்போது அந்த பாலங்களையும் நேரடியாக வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமுத்து ரஜீவன் தோழர் அவர்கள் அந்த இடத்திலே பார்வையிட்டிருந்தார். அவருடைய கோரிக்கை அமைவாக பால வேலைகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. தற்போது அதற்கான வீதிகளை போடுவதற்கான, அதாவது அந்த பாலங்களுக்கான அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பாலங்கள் புனரமைக்கப்பட்டு இனி அந்த வீதியை போடுவதற்காக நாங்கள் மீண்டும் இப்போது அவரோட கதைத்திருக்கின்றனர். நான் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரஜீவன் தோழரோடு கதைத்திருக்கிறோம். அதற்கான நிதிகளை ஒதுக்கி மிக விரைவில் அடுத்த ஆண்டுக்குள் இது ஒரு சரியான காப்பீட்டு வீதியாக அமைத்து தருவதாகவும் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். கண்டிப்பாக இந்த வீதி ஒரு முக்கியமான அபாய வெளியேற்ற பாதை வீதியாக இருக்கின்றது. மிக விரைவில் புறவைக்கப்படும் என்பது உறுதியாக நான் கூறுகின்றேன். இவ்வாறு அவர் கருத்து தெரிவித்தார். சுற்றுலாத்துறைக்கு சிறந்த ஒரு இடமாக இருக்கின்ற இப்பிரதேசம் ஏன் இதுவரை காலம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது? இதற்கு கடந்த அரசாங்கங்கள் எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் தற்போது இருக்கின்ற அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை என்ன? இது தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ந்தோம். இது வெளிநாட்டு பறவைகள் ஒரு சீசனுக்கு இங்கு வந்து போகிற இடம் உண்டு. அப்போ இதை சம்பந்தமாக நாங்கள் கதைத்த வழியில் கண்டிப்பாக இதை மிக விரைவில் நாங்கள் வெளிநாட்டு சுற்றுலா நபர்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் ஒரு சரியான முறைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளில் வருகின்ற டிசிடி மீட்டிங்கில் கதைப்போம். இவ்வாறு அவர் கருத்து தெரிவித்தார். இவ்வாறு இலங்கையில் பல இடங்கள் இருந்தாலும் கூட இதை யாரும் பொறுப்பெடுப்பதும் இல்லை, பொருட்படுத்துவதும் இல்லை. இது மக்களுக்கு முன்னுரிமை வழங்கும் திரு நியூஸ் களம் நிகழ்ச்சி.